ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காணொலியில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இங்கிலீஷ் வந்து பேசுகிறதுக்கு வந்து என்னென்ன பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வர்றோம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இதுதான் வந்து பார்க்க போகிறோம். இது தலைப்பிலேயே தெரியுது, ஸ்பீச்னால் வந்து பேசுகிறது, சரிங்களா? இப்போ பார்ட்ஸ் அப்படின்னா கூறுகள், சரிங்களா? பகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஆஃப்னா உடைய சொல்லுவோம், சரிங்களா? ஸோ வந்து பேசுதலின் கூறுகள். இப்போ வந்து இங்கிலீஷில் நம்ம பேசணும் அப்படின்னா இதெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், சரிங்களா? அதுதான் வந்து இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னால் அதுதான் அர்த்தம், சரிங்களா? பேசுதலின் கூறுகள், சரிங்களா? அது வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், வெர்ப், அட்வெர்ப், கன்ஜெக்ஷன், இன்டர்ஜெக்ஷன், ப்ரிபோஷன் ஒன்று இருக்குது, சரிங்களா? ப்ரிபோஷன், கன்ஜெக்ஷன், இன்டர்ஜெக்ஷன், சரிங்களா? ஸோ வந்து நான் வரப்போகிற காணொலியில் இதை பற்றி என்ன ஏதுன்னு சொல்கிறேன், சரிங்களா? கொஞ்சம் மேலாவில் சொல்கிறேன், சரிங்களா? நவுன், வெர்பு, அட்ஜெக்டிவ் எல்லாத்துக்குமே வந்து கைண்ட்ஸ் இருக்குது. எத்தனை வகையான என்னென்ன நவுன்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ரொனவுன் இருக்குது, என்னென்ன அட்ஜெக்டிவ் இருக்குது, என்னென்ன அட்வெர்ப் இருக்குது அப்படின்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா பேசுதலின் கூறுகள். நம்ம இப்போ பேசுகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இங்கிலீஷ் பேசுகிறோம் அப்படின்னா அது எல்லாமே வந்து இந்த 8 விஷயத்துக்குள்ளே அடங்கும், சரிங்களா? இப்போ நவுன் அப்படின்னா பெயர் சொல் அப்படி சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பெயரை குறிக்கணும்னு சொல்லி தான் பெயர் சொல், சரிங்களா? இப்போ பிளாக் போர்டு இருக்குது. இப்போ ஐ, இது பேர் வந்து ஐ, இது வந்து நோஸு, இது வந்து லிப் சொல்கிறோம், சரிங்களா? இது வந்து டங் சொல்லுவோம், சரிங்களா? இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பொருளுடைய நேம், சரிங்களா? நேம், பிளேஸ் ஆர் திங்ஸ். ஒரு பொருளுடைய நேமு, ஒரு பொருளின் பெயர், ஒரு இடத்தின் பெயர், சரிங்களா? அல்லது ஒரு நபரின் பெயர், சரிங்களா? இந்த மாதிரி பெயர்கள்லாம் வருது இல்லைங்களா? அதை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவோம், நவுன் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அடுத்து வந்து ப்ரொனவுன் அப்படின்னா ப்ரொனவுன்னா என்னன்னா இதுவும் வந்து நவுனோட சேர்ந்தது தான் இதுவும், சரிங்களா? வந்து இது வந்து நவுனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இப்போ ஐ எம் ஏ டீச்சர் அப்படின்னு இருக்குன்னா ஹூ இஸ் சரி அது வந்து ஹூ அந்த ஹீ ஷீ பதிலாக வந்து ஒரு வார்த்தை வரும், சரிங்களா? சாரி இப்போ வந்து ஒரு மனுஷன் ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அவன் வந்து பையன் அப்படின்றனால அவனோட பேர் போட்டு யூஸ் பண்ணாமல் அவனுடைய பேர் போட்டு யூஸ் பண்ணால் நவுனு எந்த வார்த்தையிலையுமே, சரிங்களா? அவனுடைய பேர் போடாமல் அவன் அப்படின்னு மட்டும், சரியா? இப்போ ஒரு ஆண் இருக்கான்னா அவனை வந்து அவன் அப்படின்னு மென்ஷன் சொல்லி அவன் இந்த வேலையை செஞ்சான் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க, சரிங்களா? அதே மாதிரி வந்து இப்போ வந்து நாங்கள் அப்படின்னு நாங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. தேனா நாங்கள், நம்ம அர்த்தம், சரிங்களா? ஸோ வந்து இப்போ நிறைய பேர் இருந்தாங்கன்னா எப்படி சொல்லுவாங்க, இப்போ வந்து அதுதான், சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஷீ வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவள் வந்து ஒரு மனுஷியாக இருந்தாலுமே அங்கே வந்து ஷீ, சரிங்களா? ஒரு பெண்ணாக இருக்க பட்சத்தில் ஷீயும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வந்து என்னென்னா பேரும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நவுனும் யூஸ் பண்ணிக்கலாம், நவுனும் பதிலாக ப்ரொனவுனும் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ப்ரொனவுன் பற்றி பார்க்கும்போது நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம், சரிங்களா? அடுத்து வந்து அட்ஜெக்டிவ்னா இப்போ வந்து ஒருத்தரை பற்றி மிகைப்படுத்தி சொல்கிறது, குறைப்படுத்தி அவங்கள பற்றி ஒரு விஷயம் சொல்கிறது, சரிங்களா? அதுதான் வந்து அட்ஜெக்டிவ், சரிங்களா? ஸோ வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்னா நவுனை வரையறை செய்கிறது தான் வந்து எதுனா அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? நவுனை வரையறை செய்கிறது தான் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? எடுத்துக்காட்டு வந்து இட் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃப்ளார், இல்லைன்னா ரோஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃப்ளார் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரோஸ் இஸ் ஏ பியூட்டிஃபுல் ஃப்ளார் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது அப்படின்னா அந்த பியூட்டிஃபுல் ஃப்ளார் அப்படின்றது தான் வந்து என்னதுன்னா அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அது வந்து என்ன அப்படின்னா பியூட்டிஃபுல் ஃப்ளவர் அப்படின்னா அதாவது ரோஸ் அப்படின்னா அது வந்து நவுன், சரிங்களா? பியூட்டிஃபுல் ஃப்ளவர் அப்படின்னு சொன்னால் அது வந்து மிகைப்படி சொல்கிறோம், ரொம்ப அழகான பூ அப்படின்னு சொல்கிறோம். ரோஸ் மலர், அதாவது ரோஸுங்கிறது ஒரு மலர் தான் அப்படின்னு சொல்லலாம். அதான் சாதாரண சென்டென்ஸ் என்ன, ரோஸ் இஸ் அ ஃப்ளவர், சரிங்களா? ரோஸ் இஸ் ஏ ஃப்ளவர், ரோஜா அப்படிங்கிறது ஒரு பூ அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து சாதாரண வாக்கியம். இது வந்து நவுன் மட்டும் அதில் வந்திருக்கு. வந்து அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்னா அந்த ரோஜாவை பற்றி மிகைப்படுத்தி சொல்கிறது, சரிங்களா? அந்த ரோஜாவை பற்றி எப்படி சொல்கிறதுனால இந்த ரோஜா வந்து வர்ணித்து சொல்கிறது, சரிங்களா? வர்ணிச்சோ அந்த மாதிரி அதனுடைய பண்புகளை, சரிங்களா, அதை வந்து விவரித்து சொல்கிறது, அதுதான் வந்து அட்ஜெக்டிவ், சரிங்களா? இப்போ நவுனு, ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ் மூணுமே வந்து
இன்டர் ரிலேட்டட் தான் சரிங்களா. ஒன்று இல்லாமல் ஒன்று இருக்காது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நவுன் ப்ரொனவுன் அட்ஜெக்டிவ் 3 வச்சுக்கோங்க. நவுனை பற்றி சொல்கிறது தான் அட்ஜெக்டிவ். நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது, பேருக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது ப்ரொனவுன். நேம்னா தெரியும், நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ் ஆர் திங். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து வெர்பு. அடுத்தது வெர்புனா என்ன ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. வெர்புனா வந்து ஆக்ஷன் வேர்டு. வெர்ப் இஸ் கால்டு ஆக்ஷன் வேர்டு ஆர் ஆக்ஷன் வேர்ட்ஸ் கால்டு ஆக்ஷன் வேர்டு இஸ் கால்டு ஆக்ஷன் வேர்டு தான் வந்து என்னென்ன சொல்கிறோன்னா வெர்பு அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. இப்போ நான் சொல்லிட்டு ஒவ்வொன்றுமே வந்து என்னென்னா நல்லா கவனிங்க. இப்போ நான் சொல்லிட்டு வர ஒவ்வொன்றுமே வந்து நம்ம பேசுகிறப்ப யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் சரிங்களா. அதனால தான் நான் வந்து திரும்ப சொல்கிறேன் சரிங்களா. இந்த 8 நான் இப்போ சொல்ல போகிற இந்த 8 நீங்கள் வந்து தரவை தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சூப்பராக வந்து இங்கிலீஷ் பேசலாம் சரிங்களா. அது ஓகேவா. அதுக்கப்புறம் என்னென்னா வெர்பு பார்த்துட்டோம் சரிங்களா. வெர்புனா வந்து ஒரு செயலை செய்யும் சொல்லி வினைச்சொல் சரிங்களா. இப்போ கன்சுமிட்றோம்ல, அது கூட ஒரு செயல் தான் சரிங்களா. இப்போ பேசிகிட்டு இருக்கிறது, எழுதுறது, ஒரு மனிதன் வந்து எப்படியெல்லாம் அசைகிறானோ சரிங்களா, அந்த அசைவுக்கெல்லாம் ஒவ்வொரு பேர் இருக்குது. அதுதான் வந்து என்னது வெர்பு சரிங்களா. ஏதோ ஒரு வேலையை குறித்து சொல்லுவாங்க, இல்லைன்னா நம்ம கை கால் அசைக்கிறத பற்றி எக்ஸசைஸ் பண்ணுறது, இதெல்லாமே வந்து வெர்பு தான் சரிங்களா. வெர்பில் வந்து நிறைய வெர்பு இருக்குது. ஆக்சிலரி வெர்பு, பிரைமரி வெர்பு, மாடல் வெர்பு, டிரான்ஸ்லேட்டிவ் வெர்பு, இன்ட்ரான்ஸ்லேட்டிவ் வெர்பு அப்படின்னு சொல்லி நிறையா வெர்பு இருக்குது. வெர்புனா என்ன அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி படிங்க சரிங்களா. அடுத்து வந்து ப்ரிப்போசிஷன் அடுத்து வந்து அட்வெர்பு பார்த்துருவோம். இதே மாதிரி தான் அட்வெர்புனா வந்து வெர்பை பற்றி சொல்கிறது அட்வெர்பு சரிங்களா. இப்போ வந்து ஒருத்தர் ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கும், அவன் வந்து அந்த வேலையை சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ வந்து இந்த வெர்பை வந்து மிகைப்படுத்தி பேசுகிறது தான் என்னதுன்னா அட்வெர்பு சரிங்களா. வெர்பை வந்து மிகைப்படுத்தி பேசுகிறது தான் அட்வெர்பு. அதனால் வெர்புக்கும் அட்வெர்புக்கும் வந்து தொடர்பு இருக்குது சரிங்களா. ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், நவுன் ப்ரொனவுன் அட்ஜெக்டிவ் இது 3க்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது, இன்டர் ரிலேட்டடாக இருக்குன்னு சொன்னேன். அடுத்து வந்து வெர்பும் அட்வெர்பும் வந்து ஒன்று தொடர்புடையது சரிங்களா. நவுன் ப்ரொனவுன் அட்ஜெக்டிவ் 3 வந்து ஒன்றோடொன்று தொடர்புடையது. அதே போல் வெர்பும் அட்வெர்பும் ஒன்றோடொன்று தொடர்புடையது சரிங்களா. அடுத்து வந்து ப்ரிப்போசிஷனாக உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன் சரிங்களா. ப்ரிப்போசிஷனாக வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா. ப்ரிப்போசிஷன்னா என்ன அப்படின்னா அந்த ப்ரிப்போசிஷன் அப்படின்னா ஆஃப், டு, ஃப்ரம், பட் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ப்ரிப்போசிஷன் சரிங்களா. ப்ரிப்போசிஷன் ஒரு பாடம் வந்து தனியாக எடுக்கும்போது என்னென்ன ப்ரிப்போசிஷன் இருக்குது, அதனுடைய வகைகள் என்ன ஏதுங்கிறத தெளிவாக பார்ப்போம் சரிங்களா. ஒரு சின்ன வார்த்தை, ஒரு 2 எழுத்து வார்த்தை, 3 எழுத்து வார்த்தை அந்த மாதிரி தான் இருக்கும் ப்ரிப்போசிஷனு சரிங்களா. ரொம்பலாம் இருக்காது சரிங்களா. அடுத்து வந்து இன்டர்ஜெக்ஷன்னா வந்து ஒரு ஆச்சரியத்தோடு சொல்கிறது நினைக்கிறேன் சரிங்களா. ஆமாம், ஒரு ஆச்சரியமான வாக்கியம் சரிங்களா. அதுதான் வந்து என்னதுன்னா இன்டர்ஜெக்ஷன்னா வந்து ஒரு ஆச்சரியக்குரிய வார்த்தைகளை பேசுகிறது சரிங்களா. ஒரு ஆச்சரியமூட்டக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறது தான் வந்து இன்டர்ஜெக்ஷன். அடுத்து வந்து என்னென்னா இன்டர்ஜெக்ஷனுக்கு அடுத்து என்னது கன்ஜெக்ஷன் சரிங்களா. கன்ஜெக்ஷனும் வந்து ரெண்டு வேர்டை வந்து இணைச்சி ஒரு சென்டென்ஸ் உருவாக்குது சரிங்களா. அதுதான் வந்து கன்ஜெக்ஷன். எடுத்துக்காட்டு வந்து பட் சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து பட் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம், அண்டு சொல்லலாம். இந்த மாதிரி சரிங்களா. இந்த மாதிரி வந்து ஒரு 2-3 வார்த்தைகளை வச்சு ஒரு வாக்கியமாக உருவாக்குறதுக்கு இதை இணைச்சோன்னா இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா. எப்படி சொல்கிறது, உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சரிங்களா. இப்போ ஏதோ ஒரு 2 வார்த்தை 3 வார்த்தை இருக்குதுன்னா அதோட அண்டு சேர்த்து நம்ம யூஸ் பண்ணி இது பண்ணோன்னா ஒரு சென்டென்ஸ் வந்து முழுமை பெறும் சரிங்களா. அதுதான் வந்து இது சரிங்களா. இப்போ நம்ம பேசுகிறப்ப வந்து என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னென்ன இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய 8 விஷயம் தெரிஞ்சாலே போதும், இங்கிலீஷ் நல்லா தரவாக பேசிடலாம். ஏன்னா வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்ட்டு. என்னென்னா நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், வெர்ப், அட்வெர்ப், ப்ரிப்போசிஷன், இன்டர்ஜெக்ஷன், கன்ஜெக்ஷன் சரிங்களா. இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காணொலியை கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றி. காணொலி நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.